ஹாய்ஸ் நான் ஜிசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தம் பத்தாது விசில் போடு அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்களால மறக்கவே முடியாத அளவுக்கு விசில் சின்னத்த தேர்தல் ஆணையம் குடுத்திருக்காங்க. இந்த விசில் சின்னத்துக்கு மக்களோட வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குது? விஜயண்ணா இந்த விசில் சின்னத்த வச்சு ஈஸியா ஜெயிச்சிட முடியுமா? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை கொடுத்திருக்காங்க. அதாவது ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் சில சின்னம் கொடுத்திருந்தாங்க. எங்களுக்கு இதுல ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்திருந்தாங்க. அப்படி என்னென்ன சின்னம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோ, கால்பந்து, கிரிக்கெட், பேட், விசில் அப்படி பல சின்னங்கள் தமிழக வெற்றி கழக சார்பா தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் சின்னம் நாங்க கொடுக்கப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி அதிகபூர்வமா அறிவிச்சிருக்காங்க. விஜயண்ணாவுக்கு விசில் சின்னம் அறிவிச்சேதான் அறிவிச்சாங்க. எல்லாருமே செம்மையா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயண்ணா தொண்டர்களும் சரி, மக்களும் சரி, அவங்களுடைய ரசிகர்களும் சரி, தலைவருக்கு விசில் சின்னம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் விஜயண்ணா விசிலோட நிக்கிறது மாதிரி போட்டோ கிரியேட் பண்ணி போட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராம்லயும் சரி, யூடியூப்லயும் சரி, விஜயண்ணாவோட பிகில் படத்துல உள்ள விசில் பாட்டை எடுத்து கூட என்ன பண்றாங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு தொண்டர்களும் ரசிகர்களும் செம்ம ஹாப்பியா இருக்கிறாங்க. இந்த விசில் சின்னம் மக்கள் மனசுல மறக்க முடியாத அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி என்ன கேட்டீங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே இந்த விசில் சின்னத்தை கொடுக்கறதுக்கு பதிலா வேற ஏதாவது சின்னம் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு மக்கள் மனசுல என்ன சின்னம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாலுமே தெரியாது, மறந்துரும். ஆனா விஜய் அண்ணாவுக்கு விசில் சின்னம் கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பா மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இதுல சொல்ல போனா 2Kக்கெல்லாம் மறக்கவே மாட்டாங்க. விசில்னாலே பிகில், பிகில்னாலே விஜய் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் வைப்லயே ஒரு ரைமிங்ல போயிட்டு இருக்கும். கண்டிப்பா விசில் சின்னத்தினால மக்கள் மனசுல கண்டிப்பா மறக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். பொதுவாவே விஜய் அண்ணாவோட பொதுக்கூட்டத்திலயும் சரி, மாநாட்டிலயும் சரி, ரோட் ஷோலயும் சரி, விஜயனோட ரசிகர்கள் சும்மாயே விசில் அடிச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா விஜய் அண்ணாவுக்கு இந்த விசில் சின்னம் கொடுத்ததுனால இனி தாறு மாறாட்டு இந்த விசில் பறக்கும். இப்போ சொல்ல போனா விஜய் அண்ணாவோட கட்சியில இருக்கிறது அதிகமா 2K தான் இருக்கிறாங்க. சரியா? சும்மாயே 2K கிட்ஸ் கண்டிப்பா விசில் அடிப்பாங்க. இவங்க விசில் அடிக்கும் போது பெரியவங்க எல்லாரும் எனக்கு இவங்க ஏன்டா இந்த சும்மா சும்மா விசில் அடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது இவங்க சொல்லுவாங்க விஜய் கட்சி விசில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி அடிக்கும்போது இந்த வயசானவங்களுக்கும் மனசுல எப்படி பதியும்னா விஜய் கட்சினாலே விசில் தான், அப்போ விசில்னா விஜய் அப்படிங்கிற மாதிரி, அப்ப நம்ம விஜயை தேர்ந்தெடுக்கணும்னா விசிலுக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் மைண்ட் செட் போகும். கண்டிப்பா விசில் சின்னம் யாருக்குமே மறக்காது. அந்த அளவுக்கு கடவுளா பார்த்த குடுத்த ஒரு விஷயம் தான் இந்த விசில் சின்னம். ஏற்கனவே விஜயண்ணா நினைச்சது ஒரு சில விஷயங்களும் நடக்கல. பட் விஜயண்ணா இது நினைச்சாங்களோ நினைக்கையோ தெரியல. பட் லக்குல அவங்களுக்கு அவங்களுடைய பாட்டுக்கேத்த மாதிரி விசில் சின்னமும் அமைஞ்சதுல எல்லாத்துக்கும் மனசுலயுமே இடம் பிடிச்சிட்டு விசில் சின்னம் அறிவிச்சதுதான் அறிவிச்சாங்க. இப்போ எல்லாத்துக்கும் கிட்டயுமே கூப்பிட்டு போய் கேளுங்க. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் கூப்பிட்டு கேளுங்க. விஜயோட சின்னம் என்னதுன்னு கேளுங்க. விசில் சின்னம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மனசுல இடம் பிடிச்சிட்டு இந்த விசில் சின்னம். சரி, விஜயனோட ரசிகர்களுக்கு இந்த அரசியல் பத்தி தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாதுல்ல. எப்படி விஜயண்ணாவுக்கு இந்த சின்னம் கிடைச்சது அத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ பொதுவாவே புதுசா ஒரு கட்சி தொடங்குறாங்களா அவங்களுக்கு எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு ஒரு சின்னம் தேவை. அப்ப சின்னம் தேவைக்காக என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் ஆணையத்திட்ட கேட்பாங்க. தேர்தல் ஆணையம் ரூல்ஸ் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விலங்குகள் பயன்படுத்தக்கூடாது, பறவைகள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சின்ன சின்ன ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கட்சிகிட்ட சொல்லுவாங்க. கட்சியில இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தகுந்தபடி என்னென்ன சின்னம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சின்னத்தை செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் ஆணையத்திட்ட கொடுப்பாங்க. சரியா? அத தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவோம்னா இவங்களுக்கு என்ன சின்னம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க செலக்ட் பண்ணி குடுப்பாங்க. அப்படிதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைச்சதுதான் இந்த விசில் சின்னம். இந்த விசில் சின்னம் தமிழக வெற்றி கழகத்தோட பெர்மனன்ட் சின்னமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. வருகிற 2026 எலெக்ஷன்ல இந்த விசில் சின்னத்தை வச்சு போட்டியிடலாம். ஆனா இது அவங்களுடைய பெர்மனன்ட் சின்னம் கிடையாது.
இந்த சின்னத்த அவங்க பெர்மனன்ட் ஆக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, அந்த சின்னத்த பெர்மனன்ட் ஆக்குறதுக்கு குறிப்பிட்ட ரூல்ஸ் இருக்குது. அது என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. சரியா? குறைந்தது 6% வாக்கு பெற்று சட்டமன்றத்துல குறைந்தது 2 இடங்கள்ல அவங்க வென்றிருக்கணும். வென்றா இந்த சின்னத்த வந்து பெர்மனன்ட் ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல்ல அந்த மாநிலத்திலிருந்து குறைந்தது 1 இடம் வென்று 6% வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சின்னம் பெர்மனன்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. இல்லன்னா இன்னொரு ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட்ட தொகுதிகள்ல 3% இடங்கள் அல்லது குறைந்த 3 இடங்கள் எது அதிகமா அது வென்றிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த விசில் சின்னத்த கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டி இன்னொரு ஆப்ஷனும் குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 25 தொகுதிகளுக்கும் 1 இடம் வென்றிருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் இவங்களுக்கு இந்த விசில் சின்னம் பெர்மனன்ட். இன்னொரு ஆப்ஷன் குடுத்திருந்தாங்க. அது என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல்ல அந்த மாநிலத்துல 8% வாக்குகள் பெற்றிருந்தா, இந்த விசில் சின்னம் அவங்களுக்கே சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த விசில் சின்னம் இவங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூல்ஸ்ல ஏதாவது ஒண்ணு அவங்க வந்து வின் பண்ணி ஜெயிச்சிருந்தாங்கன்னா, இவங்களுக்கு வந்து இந்த சின்னம் பெர்மனன்ட்டா கிடைக்கும். சரி, ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த சின்னம் வந்து வேண்டாம், வேற சின்னம் அவங்க வைக்கணும் தோணுச்சுன்னா மாத்திக்கலாம். அதாவது வேற என்ன சின்னம் வைக்கணுமோ அவங்க வந்து அத சூஸ் பண்ணி அந்த சின்னத்த அவங்க பெர்மனன்ட்டா வந்து அறிவிக்கலாம். சரியா? ஆ இப்போ பொதுவா உங்களுக்கு சொல்லணும், புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக. அதிமுகன்னு சொன்னோனே என்ன ஞாபகம் வருது? ரெட்டை இல அப்படிங்கிற மாரி தான் ஞாபகம் வருது. அதே மாதிரி திமுக அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஞாபகம் வருது? உதயசூரியன் அப்படிங்கிற மாரி தான் ஞாபகம் வருது. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஞாபகம் வரும்? விசில். இப்படிங்கிற மாதிரி இந்த விசில் சின்னத்த வந்து ஒரு வேளை இவங்க இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா, இவங்களுக்கு இந்த சின்னம் பெர்மனன்ட்டா வைக்கலாம். இல்லன்னா இவங்க வந்து வேற ஏதாவது சின்னம் மைண்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்னத்தையும் சொல்லி தேர்தல் ஆணையத்தை கேட்டு வாங்கிக்கலாம். சரியா? என்ன பொறுத்தவரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணாவுக்கு இந்த விசில் சின்னம் கொடுத்தது 100% அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணாவுக்கு விசில் சின்னம் இருக்கிறது வந்து 2கே கிட்ஸ்ல இருந்து பெரியவர்கள் வரைக்குமே வந்து இத மறக்கவே முடியாது. விஜய்னாலே விசில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? இப்போ இன்னொரு விஷயம் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க, திடீர்னு யோசிச்சு பாருங்களேன். சீமான் அண்ணனுக்கு என்ன சின்னம்? அப்படிங்கிற மாதிரி நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். திடீர்னு உங்க மைண்ட்ல என்ன சின்னம் அப்படிங்கிற மாதிரி மனசுல வருமா? வராதுல்ல. சீமான் அண்ணா பேசுவாரு. அங்க இங்கேயுமா பேசுவாரு. ஆ ஓகே. சீமான் அண்ணா அரசியல் இப்படிதான் இருக்கும்ன்ட்டு. ஆனா அவங்களுக்கு என்ன சின்னம் அப்படிங்கிற மாதிரி, நமக்கே கொஞ்சம் வந்து யோசிக்கிறதுக்கு டைம் வேணும். ஆனா அப்படி கிடையாது. விஜய் அண்ணாவுக்கு வந்து விஜய் அண்ணான்னு சொன்ன உடனே அவங்களுக்கு சின்னம் விசில் தானே அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு பாயிண்ட் ஆட்டு வந்துரும். அதனால விஜய் அண்ணாவுக்கு இந்த விசில் சின்னம் கொடுத்தது 100% அவங்களுக்கு நல்லது. அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லியே தீருவேன். இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். விசில்னாலே பிகில், பிகில்னாலே விஜய் அப்படிங்கிற மாதிரி கூட நம்மளால ஈஸியா புரியும்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்க, விஜய் அண்ணாவுக்கு விசில் சின்னம் குடுத்துருக்காங்கல்ல, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த விசில் சின்னம் விஜய் அண்ணாவுக்கு குடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருக்குது? அத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்தது விஜய் அண்ணாவுடைய நகர்வு எந்த அளவுக்கு இருக்கும்? இதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.